ஹாய், திஸ் இஸ் ஜீவோ. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் டுமாரோ நிஃப்டி எக்ஸ்பெரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் செட் எப்படின்னு பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட ட்ரேட் செட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டாவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிக்கலாம். எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் எஃப்ஐயும் டிஐயும் ரெண்டு பேருமே நெட் செல்லராக இருக்காங்க. எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் 666 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 860 crores செல் பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21,600 700 ஹெவி கால் ரேட் இருக்கு. 21,500 400 ஸ்லைட்டாக புட் ரேட் இருக்கு. ரிமைனிங் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எதுவுமே புட் ரேட் இல்லை. பிகாஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுனோ இல்லை ஃபால் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு புட் ரேட் ஆப்ஷன் செல்லர்ஸ் புட் ரேட்டை செல் பண்ணாமல் இருக்காங்க. 21,600 650 700 இருக்க புட் ரேட் எல்லாமே இன்னைக்கு அன்வைண்டிங் நடந்திருக்கு. நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பொசிஷனலாக இருக்கவங்க எப்படி ட்ரேட் எடுத்திருப்பாங்க அப்படின்னா 21,680 ப்ரீவியஸ் டைம் சப்போர்ட் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். 1 2 3 4th டைம் பிரேக் ஆகும்போது இன்ட்ராடேல நம்ம ட்ரேட் எடுப்போம். பட் பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்க இதை பிரேக் ஆகி எகைன் அந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்பாங்க, ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ணியிருப்பாங்க. டுமாரோ நிஃப்டிக்கு வந்து இப்போ கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் ஸ்லைட்டாக ரெக்கவரி ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டுமாரோ ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, சாரி ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜோன் 580 to 520 இந்த ஜோன் வந்து ஃபுல்லாக கன்சால்டேஷன் ஜோன். இந்த ஜோனில் ட்ரேட் ஆகும்போது எந்த ட்ரேடும் என்ட்ரி எடுக்காதீங்க. கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும்னா 21,590 எபோவ் கிராஸ் ஓவர் நடந்து கன்சால்டேஷன் இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டெயின் ஆகணும். 5 மினிட்ஸாக சப்ஸ்டெயின் ஆகணும். சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் ஹையர் ஃபார்மேஷன் நடக்கும்போது 640 ஃபர்ஸ்ட் டார்கெட், 680 செகண்ட் டார்கெட். இங்கே தான் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடே ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் இங்கே ஏரியாவில் வரும்போது தான் கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மொமெண்டமே கொடுக்கும். இந்த இடத்துல கால் ஆப்ஷன் சைடு ட்ரேட் எடுக்கிறத விட இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் ஹையர் ஃபார்மேஷன் நடக்கும்போது கொடுத்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக 10 to 15 மினிட்ஸில் 25 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். 21,475 மேலே கீழே க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 440 and 406. 406 வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ரா பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக 21,400 0.5 லெவல் இருக்குது. மார்க்கெட் இன்கேஸ் ஃபால் ஆனாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எகைன் 400 பிரேக் பண்ணால் மட்டுமே 450 and 312 வரைக்கும் போகும். இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் கன்சல்டேஷன் நடந்தால் எகைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். ரிமைனிங் இருக்க எல்லா ஏரியாலும் வெயிட் பண்ணி டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட், லோ பிரேக் ஆகிட்டு எகைன் ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட், இந்த லோ பிரேக் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட், இந்த மாதிரி லோ பிரேக் ஆகிட்டு எகைன் ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா புட் ஆப்ஷன் சைட் ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். லோ பிரேக் ஆகும்போதே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் இருந்துச்சு, ஒரு 40 பாயிண்ட்ஸ் அப் டவுனில் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுன்னே நம்ம சொன்னோம் லோ பிரேக் ஆகுதுன்னு என்ட்ரி எடுக்காதீங்க, ஒரு மொமெண்டம் வந்து எகைன் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நான் சொன்னது வந்து 560 பிரேக் ஆயிரும்னு நினச்சேன். பட் இது வந்து 580 வரைக்கும் போய் கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு எகைன் ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. இது வந்து 21,600 புட் ஆப்ஷன். இந்த கேண்டில் சைஸுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து 70, ஹை பார்த்தீங்க அப்படின்னா 108, 38 பாயிண்ட்ஸ் ஒரே கேண்டிலில் புல்லிஸில் வந்துருச்சு. இந்த ஐ பிரேக் ஆகுதுன்னு யாராச்சும் என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா 150லேருந்து நேராக 70 மொத்த பையிங் கேண்டிலும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்திருக்கு. அதனால தான் வெயிட் பண்ணி ஃபால் ஆச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு எகைன் ஒரு பிரேக் நடக்கும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா
இங்கே ஒரு மொமெண்டம் 80 ருபீஸ் என்ட்ரி போட்டிருப்பீங்க, 110 ருபீஸ் 30 பாயிண்ட்ஸ் இமிடியேட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி மொமெண்டமை வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக 50 to 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். பிரேக் ஆகும்போதே போய் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரைஸை துரத்துற மாதிரி இருக்கும். ஒரு 10 பாயிண்ட்ஸை மொமெண்டம் கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு ரிவர்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே பையிங் ப்ரெஷரில் ரிட்டர்ன் ஆயிரும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட், இங்கே 47,400 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ரா பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. 0.5 லெவல் அண்ட் 0.6 லெவல். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணணும் ஆர் இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணணும், அப்போ தான் என்ட்ரி எடுக்கணும். லோயர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 47,600 பிரேக் பண்ணிவிட்டு எகைன் ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் என்ட்ரி எடுத்தால் தான் ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ண முடியும். பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா எகைன் இந்த 600ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த ஜோனுக்கு கீழே 47,600 கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் மினிமமாக இருக்கும். ஒரு ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் அழகாக கேட்ச் பண்ணலாம். 47,400 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிற அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கால் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் 47,800க்கு மேலே கிராஸ் ஓவர் நடந்து கேண்டில் வந்து புல்லிஷில் க்ளோசிங் ஆகிட்டு எகைன் இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது தான் ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் ட்ரேட் மட்டும் தான் கேட்ச் பண்ண முடியும். இங்கே மட்டும் தான் கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தெளிவாக சொல்கிறேன், இப்படி பிரேக் அவுட் ஆகும் எகைன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். அதே மாதிரி பிரேக் டவுன் ஆகும் எகைன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். அதனால் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பிரேக் அவுட் எடுக்கும்போது வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இந்த லெவல்ஸ்க்கு மேலே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பண்ணணும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு லெவல்லையும் சப்போர்ட் இருக்குது. 47,500 ஒரு சப்போர்ட் இருக்குது, 400 ப்ரீவியஸ் ஸ்விங் சப்போர்ட் இருக்குது, அப் சைடில் ஒவ்வொன்றும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 47,900 48,000 எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ண பாருங்கள். ப்ரீவியஸாக அந்த 2 days பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக ஒரு கன்சல்டேஷன், இமிடியேட்டாக ஒரு ஃபாலோ வந்துடும், எகைன் கன்சல்டேஷன். அதனால் ஒரு மொமெண்டம் ட்ரேட் இருக்கும்போது மட்டும் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி 48,800 பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வருதான்னு பார்த்துட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுங்க. ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ணலாம். அதே மாதிரி லோ பிரேக் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 47,500, செகண்ட் டார்கெட்டாக 47,400. இது புட் ஆப்ஷன் ட்ரேட். இன்பிட்வீனில் எங்கேயுமே ட்ரேடே கிடையாது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன், ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுங்க. டாப் டு பாட்டம் ஃபிப்னாசி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 47,963 வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட ஃபாலுக்கு HDFC பேங்க் தான் கான்ட்ரிபியூட்டு. ஒரு சேனல் பேட்டர்னில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எஸ்டர்டே கூட ஒரு பையிங் ப்ரெஷர் மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி அந்த கேண்டில் ஃபுல்லாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்டேட் ட்ராக். நாளைக்கு மேபி லோ பிரேக் ஆனால் ஒரு மொமெண்டம் போகும், இல்லைனா இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 1690 ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. HDFC பேங்க்கை இனிமேல் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 700க்கு மேலே 1700க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆனால் மட்டுமே நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் HDFC பேங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம்.
அதர்வைஸ் வெயிட் பண்ணி புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.